ஏவன் டிராவலிங் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ சின்னவட்டியில் இருந்து நாவலடி நோக்கி புறப்பட இருக்கிறேன். இன்றைக்கு மூன்றாம் நாள் வந்து காட்சிகள் முழுக்க உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிக்கிட்டு உகந்தையிலேருந்து நேற்று உங்களுக்கு பல இடங்களை காட்டி கொண்டு வந்தாங்க. இந்த யாத்திரைகள் எப்படி நடக்குது, என்ன மாதிரியான சேவைகள் செய்யணும் என்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த சின்னவட்டியில் வந்த ஒரு நல்ல விசேஷம் என்னென்னு சொன்னால், இந்த சேவல் கொடியோன் என்ற அமைப்பு வந்து நிறைய வேலை திட்டங்களை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். தண்ணி பவுசர்லேருந்து தண்ணீர் மட்டுமல்ல, சாப்பாடு தந்து எங்களை அரவணைத்து இந்த பக்தர்களுக்கெல்லாம் அவர்களுடைய தாகம் தீர்க்கிறதுக்கான வேலையை முனைப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை சொல்லியிருக்கோம். உண்மையில் அவர்களை நன்றியை தெரிவித்து கொண்டு நாங்கள் இன்றைய பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். இன்று சரியாக இப்போ 5:30 நாங்கள் தொடங்க போகிறோம். பயணம் தொடங்கி அப்படி நாங்கள் தொடர்ந்து நாவலடியை நோக்கிய பயணத்தை போய் நாவலடியில் என்ன இருக்குது, அதுக்கு பிறகு நாங்கள் எங்கே போகிறோம்ன்றதையும் நான் உங்களுக்கு போகும்போது சொல்கிறேன். வாங்க அப்படியே நிகழ்ச்சிக்கு போகலாம். போய்கொண்டிருக்கிற அந்த பயணத்தை பாருங்கள். கொஞ்சம் பேர் வலிக்கிட்டான், பின்னுக்கு வரைக்கும் நிறைய பேர். நாங்கள் கூடிய அளவுக்கு வெயிலுக்கு முன்னே போகணுன்றதுக்காக தான் கொஞ்சம் வேலியாக வலிக்கிட்டாங்க. பின்னுக்கு மக்கள் வரையினம் பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சி நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். நாங்களும் கஷ்டப்பட்டு வருகிறோம். நாங்கள் காலம் வெயில் கிடையில எல்லோரும் போகணுன்றதுக்காக நல்ல ஃபாஸ்ட்டாக போயினோம். அங்கே போய் ரெஸ்ட் எடுப்பினோம். உண்மையில அந்த இப்போ நான் ஒரு பேக்கை கீழே இறக்கி போட்டு பின்னுக்கு வாரவை எடுத்து கொண்டிருக்கிறேன். உண்மையில் ஒரு கஷ்டமான பயணம் தான், நம்ம சாதாரணமான பயணம் இல்லை. இன்றைக்கு 3ஆம் நாள். உண்மையில் எனக்கு அந்த என்ன சொல்கிறது, முழு வெயிட்டும் வந்து நாங்கள் வெயிட்டை கூட கொண்டு வரதான் பாறை பிரச்சனை வந்து சட்டியான கஷ்டமாக இருந்தாலும், ஆனால் போய் படுத்த அந்த இடத்துக்கு போன பிறகு நல்லா இருக்குது. இப்போ வெளிக்கிட்ட பிறகு சில கஷ்டங்கள் தெரியுது. நாங்கள் தொடர்ந்து எப்படியே பயணிப்போம். பக்தர்களும் வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்படியே நாங்கள் போவோம். எங்கள் சிறுவர்கள் கூட தங்களோட சிலுப்பர்களை தான் கையில் வச்சுக்கொண்டு அப்படியே போயினோம். முழு பக்தர்களும் வந்து கொண்டு சாமி அரோரா சாமி அங்கே எடுக்கலாம். ஏன்னா நாங்கள் நடக்கவில்லை, பார்த்துட்டா நான் வரையில் ஆகுது. இங்கே டாக்டர் வாரத்தில் பார்க்கலாம். அங்கே வச்சா பெரிய அரோரா அதே முன்னே போட்டோம். அதுதான் ஹலோ அரோகரா அரோகரா மக்களே, இப்போ பயணங்கள் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறோம். மேலே பக்தர்கள் இப்போ வந்து கொண்டிருக்கிறோம். இது கிழக்கு பக்கம். இப்படியே நாங்கள் இப்போ இந்தியாவி பக்கம் மேற்கு பக்கமாக நடந்து கொண்டு போகிறோம். இந்த பாதையால் பக்தர்கள் வந்து வருகிறது வந்து இதில் ஒரு இடத்துல எல்லோரும் தங்கி நிற்கணும். மேலே போக வேண்டிய பயணம் கூடவாக இருக்கும். ஆனால் கலையில் எல்லோரும் இதில் இருக்கணும். மிச்சாக்கள் போயினா இஞ்சால வெளியில் வந்து எல்லோரும் இருக்கணும். இப்படியே இந்த வழியால் தான் நடந்து போகணும். அங்கே பக்தர்கள் போயினோம். நிறைய பெரிய ஒரு வழி, அதை தாண்டி தான் போயினோம். இதில் எல்லோரும் இருக்கணும். இப்போ வந்தாக்கள் எல்லோரும் இதில் வந்து இருக்கணும். எல்லோரும் இதில் வந்து இருக்கிறது பாருங்க. அதோடு சேர்த்து இந்த சேவற்கொடியான்
சிவக்குடியோட சிவ வந்து இப்போ எங்கேயும் பறந்துருக்கு. அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. எல்லா பக்தர்களும் எல்லோரும் இருக்கணும். எல்லாம் நடந்து கொண்டு போகணும். அதையும் பார்க்கணும். பாபுராய் பட்ட இது தாண்டி பெண்ணை வந்தொரு இடத்தில் அமருமடி காவலாய் தீ முட்டி வைத்து விட்டு அந்த கந்தனின் நாமத்தை கூறுமடி. மான்மரை கூட்டமாய் நேயர்களே, இப்போ நாங்கள் ஒரு வெட்டையை தாண்டி நாவடியை நோக்கி புறப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மாறனுக்கு முன்னால் இந்த வேல் போய் கொண்டிருக்கிறது. எப்பவும் இந்த வேல் முன்னுக்கு தான் போகும். என்னுடைய கையில் இருந்து முன்னுக்கு தான் போகும். வேல் இருக்க யாம் இருக்க பயம் என்ற மாதிரி இந்த வேல் இருக்க பயமேன். உண்மையில் 2 நாள் பயணங்கள் சிரமத்துக்கு மத்தியில் போனாலும் எங்களை அந்த நிற்கிற இடங்களில் வந்து நல்ல ஒரு அதிசயமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நாங்கள் நோவுகள் அப்படின்றது பெருசாக இல்லை. நடக்கும்போது இருக்கிற இவ்வளோ தூரம் நடந்துருக்கிறோம். இந்த முருகபக்தன் முருகனுடைய சன்னிதானத்துக்கு நாங்கள் போகும்போது எப்படி போகணுன்றதுக்காக இருக்குது. நான் அந்த மேலே படக்கிற அந்த படங்கள்லாம் தலையில் வச்சு தான் போகிறேன். பின்னுக்கெல்லாம் கொஞ்சம் பேக், கையில் பேக், சரி கொஞ்சம் வெயிட் தான். அடுத்த பிற வரைக்கில் சாப்பாடு சாமானுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு உடுப்பில் வச்சு குறைச்சி விட்டோம்னா படுக்கிறதுக்கு ஒரு சின்ன 7 அடி ஏதாவது கொண்டு வந்தால் சரி வழியே இவ்வளோ தேவையில்லை. ஓகே, தண்ணிக்குள்ளே கடந்து போகிறோம். சில பேர் அந்த வேடிக்கைக்காக போகிறாங்க. அரோரா ரோஹரா ரோஹரா அரோரா 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 இந்த சின்ன தண்டி வரும் போயிடும். யார் சொன்ன முதல் இருக்கேன். வேறு ஆற்றுக்குள்ள இறங்கி போயிடும். வேறு ஆற்றுல இறங்கி போயிடும். எவ்வளோ அது தண்ணியில் சனம் போதுன்னு பாருங்க. அப்படியே போய் கொண்டிருக்கு பாருங்க பக்தர்கள் எவ்வளோ தூரம். இப்போ நான் வந்து ஆனால் இதுக்கு என்ன நாவலடி உப்பாறு ஆற்றுல தான் நிற்கிறேன். இப்போ மக்கள் எல்லாம் பாருங்க, பக்தர்கள் எல்லாம் இடுப்புக்கு மேலே உள்ள அந்த நெஞ்சடியில் தண்ணி நிற்கிது. கொண்டு வந்த சாமங்களை தான் தலையில் வச்சு கொண்டு போயினோம். ஒரு பார்க்கக்கூடியாக இருக்கும். சில இளைஞர்களும் உதவி செய்து கொண்டு இருக்கிற அந்த காட்சியும் பார்க்கக்கூடியாக இருக்குது. நானும் இதில் கொஞ்சம் பேக்கள் கூட எல்லாம் தலையில் தான் வைக்க போகிறேன், வச்சு கொண்டு நடக்க போகிறேன். எல்லாம் கஷ்டம்தான் இருந்தாலும் நாங்கள் அதை உங்களுக்கு காட்டுறதில் நாங்கள் பெருமையடைகிறோம். தொடர்ந்து வாங்க, இப்படியே நாங்கள் முருகப்பெருமான் அடியில் நாங்கள் போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். செங்கோலாரிதுமோ தேவரை கண்டமோ அண்ணா நம்மள்
பங்கத்து கேட்காத பாவங்கள் செய்தமோ அண்ணா கண்ணை இருட்டுவது என் சுவாமி கடுந்தலை சுத்துவதே மண்ணையாளந்தோரே எந்த நற்கு தியக்கம் போலாகுதையோ சேட்டை விளையாடுறதில்ல பெட்டம் இதுதான் நாவலடி. அந்த ஆத்தால கடந்து வந்து முதலாவது நாவலடியில் வந்து நின்று இதில் ஆமி இந்த கோயிலில் எல்லாம் குடிக்கணும், பிளேன் டீ எல்லாம் குடிக்கணும். இங்கே போய் இப்படி பக்தர்கள் இப்படி நடந்து போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் கொஞ்சம் இருந்தாங்க, அப்போ நாங்களும் வெளிக்கிட போகிறோம். கொஞ்சம் உடம்பு நிலை சரியில்லை, காய்ச்சல் ஆகிடுது, அதாவது நாங்கள் வெளிக்கிட்டு போவோம். நேர்களே, நாங்கள் அந்த இடம் இது நாவலடியில் இருந்து இப்போ இங்கே எங்கே போகிறோம்? வியாழைக்கு போய் கொண்டிருக்கிறோம். உண்மையில் நாங்கள் ஒரு சனமும் இல்லை, ஏன்னா டைம் பிழைச்சி போச்சு. நாங்கள் கொஞ்சம் பிந்தினபடியாக எல்லோரும் போயிட்டோம். இந்த நாங்கள் இடத்த இருந்தபடியாக இவர் 2 பேரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். இவரை கொஞ்சம் பாதிரியுமன்றபடியாக இவருக்கு பின்னால் நாங்கள் போகிறோம். ஒரு சனத்தையும் இல்லை, போகிறோம். ஏதோ முருகன் நான் நினைக்கிறேன் எங்களை கூட்டிக் கொண்டு போகிறது நல்ல ஒரு விஷயம். தொடர்ந்து நான் அங்கே போய் உங்களை வீடியோக்கள் எல்லாம் காட்டுறேன். என்னென்னா சாமான் தூக்கி கொண்டு போய்க்கல முழுக்க காட்ட முடியாமல் இருக்குது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அந்த இடங்களை காட்டுறேன். ஒரு சனமும் இல்லை. இந்த ஐயா தான் இருக்கிற என்னோட, இவர் மட்டும் நிற்கிற. இவரோட சேர்ந்து எங்கள் அந்த மட்டக்களப்பு பையன் மேலெல்லாம் நிற்கணும். 2 பேரும் முருக பக்தர்கள். சரி, ஓகே. நாங்கள் அப்படியே என்ன கொஞ்சம் நேரத்தில் வெளிக்கிடுவோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா தொலையாப்புல காட்டுக்கு போகிறதுக்கு முன்னம் பெறுகிற பெரிய வெட்டை. இங்கே பாருங்க, என்னோட வந்த ஐயா பாருங்க எப்படி நிற்கிறாருன்றதை பாருங்க. உண்மையிலே இந்த இடத்துல ஒருத்தரையும் இல்லை. நான் சொன்ன அந்த 2 பேரும் தான் எங்களோட நிற்கிறார்கள். நான் உண்மையில் யாழ்ப்பாணத்தில் 4 பேர் வந்தாங்க. எங்களோட வந்த 2 பேர் முன்னுக்கு போட்டோம். அதே 2 பேருக்கு பதிலாக இங்கே ஒரு 2 இறைவனால வந்திருக்கிறேன். உண்மையில் நல்ல விஷயம். இந்த இடங்களெல்லாம் நான் இந்த இடங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னு சொன்னால் எல்லா மீடியாலையும் நான் எல்லா மீடியாவும் பார்த்துருக்குறேன். இந்த பயணங்கள் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு காட்டலை. ஆனால் நான் இந்த முறை ஃபுல்லாகவே காட்டி கொண்டு வரேன். ஆனால் நானும் எனக்கு சாமான் இருக்கிறபடியாக என்னால் ஃபுல்லாக காட்ட முடியலை. சரி, வணக்கம். நான் இந்த வேலையை கையில் உடையில எந்த இடர்பாடு வந்தாலும் இந்த வேல் தான் எனக்கு இப்போ உறுதுணையாக இருக்குது. உண்மையில் இந்த வேலோடு தான் நான் துணிஞ்சு பயணித்து கொண்டிருக்கிறேன். இனிவில் கன்சாமி ஆலயத்தினுடைய மூலஸ்தானத்தில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த வேல் அதில் இருந்து நான் கொண்டு வரேன். அது எனக்கு ஒரு கிடைத்த பாக்கியம். இனிவில் கன்சாமி மூலஸ்தானத்தில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த வேலை நான் கொண்டு கதிராம மலையில் வந்து இது அங்கே வழங்க இருக்கிற இந்த வேல் இதை கொடுத்துட்டு நாங்கள் அடுத்த இடத்துக்கு போவோம். வாங்க. ஒரு செலவு இல்லை. இந்த 4 பேர் தான் போகிறோம். ஏன்னா நாங்கள் வெளிக்கிற டைம் வித்தியாசம். எல்லோரும் முடிய 8 மணிக்கு போகிறது, நாங்கள் 10:30க்கு பிறகு வெளிக்கிட்டாங்க. அந்த பாதையப்பா அப்படியே அந்த இப்போ க்ரௌட் வந்து கொண்டிருக்கு. ஆச்சு, எல்லோரும் அங்கே எல்லாம் இருக்குதான். என்ன விசேஷம் கொண்டு சொல்லு, நான் வச்சுருக்கிறேன். அவளு பெரிய ஒரு வழி வெட்டியை தாண்டி வந்துட்டோம் கிட்ட. விஷயம் காட்ட போகிறேன். அம்பாறை சிவதொண்டர் அமைப்பு தம்பிலிவில் ஒரு விஷயம் உங்களை காட்ட போகிறேன். சிவதொண்டர் அமைப்பு அம்பாறை மாவட்டம் அவங்களுடைய இது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அன்பளிப்பு கதிராமக்கந்தன் நடிகர்கள் இனிவில் இதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அன்பளிப்பு கதிராமக்கந்தன் இனிவில். இந்த இடத்துல இந்த வெஹிக்கிள் நிற்கிது. அதையும் பாருங்க, சிவதொண்டர் அமைப்பு தம்பிலிவில். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து கொண்டிருக்க ஒரு பகுதி வந்து வெளிக்கிட்டோம். அடுத்த இடத்துக்கு நாங்கள் இப்போ வந்து இருக்கிறோம். இப்போ பார்த்தா ஒருத்தரையும் காண. இப்போ 4 பேர் தான் வந்தாங்க. பின்னுக்கு ஒரு க்ரௌட்டையும் காணையில்.
பெரிய பெரிய ஒரு வழியில் இதுதான் இப்போ பெரிய வட்டியான்னு சொல்கிறது. நாங்கள் அடுத்த தூரம்ன்ட்டு தெரியுமா? 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர். சரி ஐயா கொஞ்சம் இருந்துட்டு வாரீங்களா? எங்கேருந்து வாரீங்க? ஆ பான்காடா? மட்டக்களப்பு. இப்போ எங்கே போகிறீங்க? எவ்வளோ தூரம் நடந்து வாரீங்க? தெரியாத? இப்போ எத்தனை நாள் வாரீங்க? எத்தனை நைட் தங்கினீங்க? தெரியாத? நைட் தங்கினீங்க? எப்படி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா இல்லாடி? நல்லா இருக்கா? களைச்சி போனீங்களோ? இல்லை. அப்போ இன்னும் நடப்பீங்க. அவன் மிளக்கும் போகிறதா? ரைட், ஓகே. இங்கே பார்க்கணும். எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 4. ஓகே சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் படுத்துருக்கிறேன். இந்த வெயிலால் களைச்சி போய் இதில் படுத்துருக்கிறேன். பின்னுக்கு பாம்பு பூத்து, அங்கே ஐயாவுக்கு பின்னாலே இருக்குது பாம்பு பூத்து. நான் இதில் படுத்துருக்கிறேன். சாமான கூட கொண்டு வந்ததால் எல்லாம் பிழைச்சி போச்சு. என்ன செய்கிறது? ஆனால் இன்றைக்கு ஒரு மில்ல எல்லாம் முளையை போட்டாங்க. நாங்கள் பிந்தி வலிக்கிட்டதால் இப்போ நாங்கள் ஒரு தேத்தாத்தீவு இளைஞர்கள். தேத்தாத்தீவு தான் 2 பேரோடையும் உண்மையிலே அவையிலும் எங்களை தேத்தாத்தீவு இவியல் உண்மையிலே எங்களை விட்டு போகலாம். ஆனால் ஏதோ நிற்கணும், என்னவோ தெரியலை. அவன் அந்த இல்லாட்டி இவியலும் என்ன எங்களுக்காக நிற்க தேவையில்லை, ஆனால் எங்களுக்காக நிற்கணும். அதுதான் ஒரு அதிசயம். நல்லா இருக்கு அந்த நீலக்க. நான் எனக்கு சொன்னால் அந்த வெட்டியோட நின்று நாளைக்கு இங்கே கொடுக்கணும். யார்? நீதான். எந்த வெட்டை? எந்த வெட்டின்னு சொல்லுங்கள். சின்ன வெட்டியோ? அது எல்லா வெட்டையும் விட்டு தான் இப்போ நாங்கள் 6 நாள் பயணத்தை 5 நாள் ஆக்கி இருக்கிறோம். அப்புறம் யாழை கூட்டிகிட்டு போய் நேர்களை இப்படி கஷ்டப்பட்டு உங்களுக்கு அந்த வீடியோக்களை தாரோம். பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மையில் இப்படியான பல இடங்களுக்கு செல்ல இருக்கிறேன். எல்லாரும் இதெல்லாம் பிடுங்குறாங்க, நாங்களும் பார்க்குறோம், எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. இது அந்த இது என்ன பாலப்பழம் எல்லோரும் பிடுங்கி எறிஞ்சு போட்டாங்க. மற்றும் நான் கேட்குறேன்னா போன முறை சீசன் வந்து பிந்தித்தானே, அப்போ பாலப்பழம் இல்லையோ? இந்த வருஷம் 1 மாதம் முந்தி அதான் ஒரு வீரப்பழம் அது சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்தேன். நல்ல டேஸ்ட். இது வீரானே வீர. நாங்கள் பாலை எறிஞ்சு நாங்கள் சுட்ட பழம் தான். மஞ்சள் பழம் இல்லை நான் சாப்பிட்டேன். நேற்று தந்தவை மரத்தை பிடிங்க. ஒரு டேஸ்ட் உண்டு. ஆனால் பாலப்பழம் விட நாங்கள் நடந்து வரும்போது கால் நோவுக்காக இந்த இடத்துல ஆயுர்வேதிக் மெடிசின் வந்து இங்கே செய்து கொண்டிருக்கலாம். யூனிவர்சிட்டி பாய்ஸ் இதை வந்து இதை செய்து கொண்டிருக்கலாம். இதில் ஒரு தினம் வந்த நிறுவனம் வந்து இதுக்கு ஒரு ஸ்பான்சர் பண்ணி அதை செய்யணும். இதில் ஒரு அழகான முறையில் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கலாம். இதில் வந்த நோவெல்லாம் விடுபடணும். அப்படி ஒரு வேலை செய்யணும். இதில் அந்த சாப்பாடெல்லாம் கொடுக்குற இடம் மிக பிரமாண்டமான அந்த பந்தெல்லாம் வச்சு நிறைய பேருக்கு கதிரையில் இருந்து சாப்பிடக்கூடியதாக இந்த காட்டுக்குள்ளே வடிவான முறையில் அதை செய்திருக்கணும். உங்களை பார்க்க ஆசையாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. அது சம்மந்தமான இதெல்லாம் பார்க்குறீங்க. சில பேர் இப்போ வலிக்கிட்டு போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் நாளைய தினம் தான் போகிறோம். நாளைய தினம் தான் இங்கே வலிக்கிற போகிறோம். நாளைய தினம் பயணத்தை தொடர இருக்கின்றோம். ட்ராவலிங்கர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது கள்ள வியாழை என்ற இடத்துல இருக்கிறேன். இனி நாங்கள் போகிறது வந்து வியாழையில். உண்மையில் அன்றைக்கு நாங்கள் 3வது இரவை முடிச்சுட்டு 4வது நாளாக புறப்பட தயாராக இருக்கின்றோம். உங்களுக்கும் தொடர்ந்து அது சம்பந்தமான வீடியோக்களை தந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கள்ள வியாழையில் இருந்து வியாழைக்கு போகிறோம். ஆனால் வியாழை கொஞ்சம் கிட்ட அங்கே ஒரு ஆறு இருக்குது. ஆற்றுல குளிச்சுட்டு அப்படியே நாங்கள் தொடர்ந்து போவோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலியும் பாருங்கள். இப்போ பயணத்தை தொடங்குவோம். நாங்கள் தங்கிய இடம் ஒரு எல்லோரும் நேற்று கொஞ்சம் பேர் தான் இங்கே வந்தவை. இல்லைன்னா மிச்சாக்கள் எல்லாம் வியாழைக்கு போட்டினோம். அந்த நடக்கக்கூடியவை எல்லாம் வியாழையை போட்டினோம். பிந்தி வந்தவை கொஞ்சம் வீலெல்லாம் இதெல்லாம் தங்கினது. ஏன்னு சொன்னால் இந்த இடம் அதனால் இங்கே சனங்குறாவு. ஏன்னா பிந்தி வந்தால் கூட கூடுதலாக நடந்து வியாழைக்கு போட்டினோம். ஏன்னா வியாழை கிட்ட வேண்டபடியாக வியாழைக்கு போட்டினோம். அதனால் நாங்களும் இன்றைக்கு இரவு தங்கி நாங்கள் ஆறுதலாக போவோம். மீன் அவசரப்படுவோம். தொடர்ந்து இது சம்மந்தமான காட்சிகளை பாருங்கள். தொடர்ந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் புறப்பட தயாராக இருந்தோம். எல்லோரும் வந்து இங்கே 7 மணிக்கு சாப்பாடுன்னு சொன்னாங்க.
சாப்பிட்டு வலிக்கிடுவோம்னு எல்லாரும் பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ ஓகே எங்களுக்கு ரெஸ்ட் எடுத்து போவோம். இப்போ அவசரப்பட்டு போயிருந்து இப்போ வந்து நாங்கள் கள்ள வியாழையிலிருந்து நாங்கள் வியாழைக்கு போக தயாராக இருக்கிறோம். சகல பக்தர்களும் இப்போ ரெடியாகி நிற்கிறோம். இப்போ நாங்கள் புறப்பட தயாராக இருக்கிறோம். எல்லோரும் சேர்ந்து போவோம்மா. எல்லோரும் வாங்க. அரோரா. இப்போ எல்லாரும் போய் கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஜோவானியம் பாருங்க, எங்களையும் ஜோவானியம் என்னோட வந்தவர் மேலே கஷ்டம்தான். அவர் சப்பாத்து போட்டு தான் வாரார். அங்கே வழியில் இருந்து போய் கொண்டிருக்கிறோம். சாமி சரணம். அந்த மாதிரி உருவா எப்படி இருக்கு? என்னடா அன்றைக்கு நீங்கள் ஒன்றை காட்டில் என்று கேட்பீங்கள். இங்கே ரகசியமான் என்னுடைய முருகன், என்னுடைய முருகவேல், அவரோட நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்தியா 4ஆம் நாள் பயணம். மூன்றாம் நாள் என்ன 3 நைட்டண்டா? இன்றைக்கு 4ஆம் நாள் பயணத்தில் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். வேல் இருக்க பயமீன், அதே மாதிரி ஜாம் இருக்க பயமீன்ற மாதிரி வேல் இருக்க பயமீன் உஷார் சார்ந்து கொண்டிருக்கோம். ஆனால் நேற்று சத்தியான வேதனை தான். நேற்று என்ன காரணம்னு சொன்னால் நிறைய நேரம் நடந்திருக்கிறோம், நிறைய தூரம். அந்த தூரம் கடந்தபடியாக நேற்று கொஞ்சம் வேதனை அதிகமாக இருந்தது. ஆனால் படுத்த பிறகு இப்போ ஓகே. இப்போ இனி போகிற இடமெல்லாம் கொஞ்சம் தூரங்கள் கொஞ்சம் குறைவு. அதில் பார்த்து நின்று போவோம். எப்படியும் அது கிராமத்தை நோக்கிய பயணத்தில் நாங்கள் இதை போவோம். இல்லை பின்னுக்கு அன்னைக்கு பின்னு வேறு நீங்கள் அந்த ஒரு பாதை இது அந்த உங்களுக்கு சரி வரையில் எல்லாம் விட்ட சொன்னால் இந்த கள்ள வியாழையில் தங்குறவ குறைவு. இந்த கஷ்டத்துலேயும் சில பேர் வியாழையில் போய் தங்கிவினோம். அது நேற்று எனக்கு அந்த பேக் பாரமும் இந்த பாரத்தால் என்னால் வியாழைக்கு போக முடியலை. ஏன்னா வியாழைக்கு போனால் அங்கால கிராமத்துக்கு போகிறது கொஞ்சம் கிட்ட வந்துடும். இருந்தும் என்னால் முடியலை. ஐயாவால் முடியாதபடியே கொஞ்சம் நாங்கள் என்ன செய்தோம்டா நின்று போக மாட்டோம். நின்று போகிறது எவ்வளவோ நல்லம். குடும்பத்தோடு வரவே இப்படி லாங் டைமாக நடக்கக்கூடாது. நாங்கள் ஓரளவுக்கு நடந்து போகிறது நல்லம், நின்று போகிறது நல்லம். நேற்று நாங்கள் கிட்டத்தட்ட நியாயமான தூரம் தான். இந்த 2 நாள் நடந்த பயணத்தை ஒரு நாள் நடந்திருக்கிறோம். சரி ஓகே. எப்படி பாதையால் போய் கொண்டிருக்கிறோம்னு பாருங்கள். எல்லாம் ஒற்றியடி பாதை, முள்ளுகளும் இதுமா இருக்குது. ஒரே காடு, இது சின்ன காடுகள் பெரிய காடுகள் எல்லாம் பெறும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது ஒற்றியடி பாதையால் போய் கொண்டிருக்கணும். இங்கே தான் பாவம் கஷ்டப்பட்டு வந்து போகிறார். நான் விட மாட்டேன், அவரை பக்கம் அதான் கூட்டிகிட்டு போவேன். காட்டு பாதையால் போய் கொண்டிருக்கிறேன். பார்க்க தெரியும் காடுகள், புல்லுகளும் முள்ளுகளும் எல்லாம் இருக்குது. பயங்கரமான காடு. பத்தையும் அங்கே இங்கே குனிஞ்சு தான் போனிக்கிறாரு. ஒட்டியடி பாதையால் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். முருகனை காண, கதிர்காம கந்தனை காண ஒட்டியடி பாதையால் போய் கொண்டிருக்கிறோம். பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் நேட்டியோட நல்ல தென்பாக இருக்குது. காலம் என்றபடியாக நீ போ என்ன மாதிரி தெரியல. அட்டோகரா 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 நடந்து வரேன். அப்படி சின்ன அட்டோகரா 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 வாங்க வாங்க வாங்க. இங்கே பாருங்க எப்படி இப்போ சனம் போகுதுன்னு பாருங்க. எல்லாம் பாருங்க. அரோகரா மெதுவாக நடந்து போங்க. இல்லாட்டி இதில் நிற்கிறனாலும் இல்லைங்க. அரோகரா எங்களுக்கு ஏதோ ஒரு பக்தர்கள். அரோஹரா 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 அப்படி சொல்லிக்கொண்டு வாங்க. கடைக்கு கிட்ட வந்துட்டோம். ஆறு தெரியுது, நல்லா குளிர்ச்சியாக இருக்குது. நல்ல மரங்களோட
பாதைகள் ஐயா பின்னுக்கு வரார், பின்னோட கனவேர் இருக்கணும், எல்லாம் காட்டு பாதை, அங்கால ஆறு, நிறைய சத்தம் கேட்குது. என்ன கனவேர் எழும்பி அங்கால போயிட்டேன். அரோகரா அதில் போமாய்யா நீ. ஓகே, எனக்கு கதிராவும் கிட்ட தானே. அரோகரா அரோகரா. இப்போ வந்தாச்சு, நாங்கள் வியாழ ஆற்றுக்கு கிட்ட வந்துட்டோம். உண்மையில் நாங்கள் நேற்று இரவு கள்ள வியாழையில் படுத்து இன்றைக்கு நாங்கள் வியாழைக்கு வந்திருக்கிறோம். இந்த வியாழையிலிருந்து இனி நாங்கள் பயணத்தை நாளை இன்றைக்கு தொடங்க இருக்கிறோம். அரோகரா தொடங்க இருக்கிறோம். நேற்று வந்து இங்கே தங்கினவே எல்லோரும் இங்கே நிற்கணும். நாங்கள் நேற்றைய தினம் வந்து எல்லோரும் வந்து இங்கே தங்கி இருக்கணும். தங்கி இங்கே எல்லோரும் சாப்பிட்டு ரெடியாகி கொண்டு போயினோம். எல்லோரும் சமைச்சு நாங்களும் இப்போ இதில் குளிச்சுட்டு தொடர்ந்து வழிக்கிட இருக்கிறோம். நிறைய பக்தர்கள் இங்கே தங்கி இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. நாங்கள் இங்கே பார்த்தா நிறைய பக்தர்கள். இப்போ நேற்று பார்த்திங்கன்னா நாங்கள் குறுகிய மக்களோடு இருந்தோம். இன்று நிறைய பக்தர்கள் அவ்வளோ பேரும் தொடங்கி இப்போ வலிக்கிற போயினோம். வலிக்கிறதுக்கான இந்த பார்த்திங்கன்னா இவையெல்லாம் இன்றைக்கு நேற்று இரவு தங்கி இன்றைக்கு வலிக்கிடினோம். நாங்கள் இப்போ தான் வந்திருக்கிறோம். கொஞ்சம் குளிச்சுட்டு நாங்களும் பயணத்தை தொடர்ந்து இருக்கிறோம். என்ன எல்லோரும் இது வந்து வியாழைன்னு சொல்கிறது. வியாழ இடத்துல எல்லோரும் நிற்கணும். இங்கே ஒரு ஆறு, இது மாணிக்க கங்கையினுடைய தொடர்பாக தான் இந்த கங்கை இருக்குது. அது இந்த தொடர்பு சொன்னால் நாங்கள் வியாழ ஆத்தங்கரை. உண்மையில் இந்த ஆறு வந்து மாணிக்க கங்கையினுடைய தொடர்பாகத்தான் இது ஒரு கிளியாக இருக்கிற ஆறு தான் இந்த ஆறு. இது சம்பந்தமான காட்சிகள் தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்க. உண்மையில் நிறைய பக்தர்கள் வந்து இந்த இடத்துல தங்கியிருந்து இதிலேருந்து வலிக்கிட போயினோம். எல்லோரும் கூடாரம் அடித்து கூடாரத்தில் இருந்து எல்லோரும் ஒலிம்பி அடுத்த கட்டத்துக்கு போக ரெடியாக இருக்கணும். உண்மையில் இதில் வந்து நிறைய பக்தர்கள் வந்து படுத்திருக்கணும் மணலுக்காக. உண்மையில் இப்போ வந்து இப்படி நாங்கள் போகிற பாதை இதுதானே. இப்படியே இந்த பாதையால் போகலாமா? ஆக்கள் தொடர்ந்து வருவீனமா? இல்லை இப்போ நான் போயில கொஞ்சம் இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து பக்தர்கள் வந்து இந்த வியாழை தங்கி வியாழையிலேருந்து தொடர்ந்து பயணிக்கிற அப்படியே போகக்கூடிய நிறைய பக்தர்கள் இதில் இருக்கணும். குளிச்சுட்டு இங்கே ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது. இந்த கோயிலை தான் எல்லோரும் வழிபட்டு போகிற அந்த கோயில், அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சின்ன கோயில் இதுதான் பாருங்கள். எல்லோரும் கும்பிட்டு அந்த ஒரு மரத்தில், இது ஒரு அசோகா மரம் மாதிரி இருக்குது. இந்த மரத்தில் அந்த எல்லோரும் கும்பிட்டு வலிக்கிட்டு அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாருங்கள், அப்படி எல்லோரும் வழிபடுற ஐயா. ரைட், ஓகே. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் எல்லோரும் விளக்கு வச்சு கும்பிட்டு வலிக்கிறீங்க. ஃபோட்டோ இல்லைங்க. இப்போ நிறைய பேர் வந்து இதில் வந்து கும்பிட்டு தான் தங்களோட பயணத்தை ஆரம்பிக்க இருக்கணும். உண்மையில் இது வந்து வியாழைன்னு சொல்கிறது. வியாழைன்ற இடத்துல வந்து எல்லோரும் வந்து இந்த பாருங்கள் மான் கொம்புகள், ஒவ்வொரு மான் கொம்புகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இதில் கொழுவி இருக்குது. நிறைய மான் கொம்புகள் எல்லோரும் வேலுக்கு அவர் விபூதி பூசுவார் சில சிறுவரால் எல்லோரும் வெளிக்கிடுங்க. எவ்வளோ காலமாக நீங்கள் பயணம் செய்கிறீங்க? இதோட இது எத்தனை ஆதாரம்? இதோட நான் மூணாவது தரம். எப்படி இருக்கும் கூட மனநிலை எல்லாம் எப்படி இருக்கும்? இந்த பிரச்சனை இல்லை, சோமாதிகள் எல்லாம் இப்போ தொடர்ந்து செய்கிறதால உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வுகளை தரும் கோயில்? பலவகையும் நம்பிக்கை அறிக்கிற வாட்டிக்கு நம்பிக்கையான உணர்வுகள், நம்பிக்கையான இதுகள்லாம் கொடுபடுது.
பிரச்சனை இல்லை. முருகன் ஆலயத்திற்கு போகிறதுலேருந்து நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு இது வந்து கிடைக்கும், வாழ்க்கை கிடைக்குது. நன்றி. ஐயா, எப்படி இருக்குது இந்த உங்களோட பயணங்கள்? இப்போ எத்தனை தடவை நீங்கள் போய் கொண்டிருக்கீங்க? நான் இதோட வந்து 6வது தடவை வந்து கொண்டிருக்கிறேன். பயணங்கள் பரவாயில்ல, சுகமாக போய் கொண்டிருக்கின்றது. ஆனால் நான் அந்த இது வந்து இதிலிருந்து பல இதுகளை நன்மைகளை அடைஞ்சிருக்கிறேன். மற்றது வேறு நான் சொல்கிறது ஒன்றுமில்லை, முருகனை தரிசி போகிற ஆட்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். கடைசியாக வந்த பாதை பெரிய நீண்ட பாதையாக இருக்கும், அந்த காட்டு பாதை எப்படி இருந்தது அந்த பயணம்? பாதையாக இப்போ இந்த முறை வந்து கூடுதலாக கொஞ்சம் நாவலடி என்ற இடத்துல கொஞ்சம் தண்ணி கூடுதலாக இந்த கழுத்துக்கால அளவுக்கு வந்து முதல் அப்படி இல்லை. முன்னாடி வந்து குறையத்தான் இருந்தது, மற்றபடி இந்த பிரச்சனையும் கொஞ்சம் நல்லபடியில் வந்து அருளை சேர்த்து முருகன் சேர்த்து கொண்டு. நன்றி நன்றி. இதுக்கு ஒரு அபிஷேகம் செய்து கொண்டிருக்கணும், ஒரு சின்ன புதுசாக கொண்டு வந்து வச்சிருக்கணும். அவசியம் பண்ணி தான் வச்சேன். நீங்கள் சொன்ன எல்லாரும் இதில் தங்கி கொண்டிருக்கணும். வணக்கம் முருகா. இங்கே எல்லாரும் வாங்கிறதுக்கான வசதியாக செய்து கொண்டிருக்கணும். இதில் வந்து அமைதியாக வந்தால் இந்த பறவைகள் இந்த சத்தம், இப்போ இது இந்த சிலிப்பை சத்தம் தான் கேட்குது. ஆனால் அமைதியான முறையில் இந்த பறவைகள் எல்லாம் இப்படி சத்தம் போடுதுன்னு வேறுங்க. தண்ணியை வரணும், தண்ணியை வரும்போது இந்த பறவைகளின் சத்தத்தை கேட்கக்கூடியதாக இருக்கும். நானே மெதுவாக தாங்க வைக்கிறேன். வாவ், என்னப்பா சூப்பரா! எல்லா பறவைகளும், வண்ணத்தி பூச்சி, சகல பறவை. காட்டு பள்ளியில் இடையில நிற்கிறோம். பல பக்தர்கள், முருக பக்தர்கள் நிற்கிறார்கள். இதில் ஒரு சின்ன ஒரு முருகன் கோயில், நாகம்மான் கோயில் ஒன்று இருக்குது. இதுலேயும் அதையும் பார்க்கக்கூடிய இந்த குரங்கு பிள்ளைகள்லாம் நிற்கணும். இது நாகம் வந்து எல்லாம் சட்டியெல்லாம் வச்சிருக்கணும், பாலுகள் வாத்திருக்கணும் போல இருக்குது. நாங்கள் தேவதையை கொஞ்சம் இதை கும்பிடினோம், பால் வாத்திருக்கணும். அப்படியே நாங்கள் பயணத்தை தொடங்குவோம். குடிகளாக ஷாப்பிங் பேக்குகள் எல்லாம் இப்போ எரிஞ்சோன்னு தான் வரிக்கணும், அதை கொஞ்சம் தவிக்குவோம். காடுகளுக்கெல்லாம் ஷாப்பிங் பேக் போடக்கூடாது. சரி, ஏதோ செய்ய. இப்போ 3 பேர் நினச்சா இப்போ 6-7 பேர் ஆச்சு. தொடர்ந்து பக்தர்கள் நடந்து கொண்டு போகிறோம் அந்த காட்சி பார்க்க. ஒரே காடு தான், ஒரே காட்டு பயணத்தால் போய் கொண்டிருக்கிறான். பக்தர்களே, வேலுண்டு மயிலுண்டு ஒரு காட்டில் இந்த மரத்தடியில் இருக்கிறோம். கொஞ்சம் கலையார்வம் இந்த மரத்தடியில் இருக்கிறோம். மேலே எல்லாம் இங்கே முழுக்க ஆற்றுக்கரையோட முழுக்க க்ரௌட் தான். இங்கிட்டு ஆறு, எப்படியே ஆறு தான். காட்டுக்குள்ளே இருக்கிறோம். இந்த பறவை இந்த சத்தத்தை கேளுங்க எப்படி இருக்கான்னு. நாங்கள் நடந்து வந்த பாதை முழுக்க இந்த ஆறுகள், ஆற்றங்கரையோடு தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். உண்மையில் அங்கே மேலே நல்ல மீன்கள் எல்லாம் இருக்குது. அது தெரியுது, ஒரு உங்களுக்கு தான் தெரியுது அங்கே மீன், ஆற்றுல மீன். இந்த கரையெல்லாம் போய் கொண்டிருக்கிறோம். பார்க்க தெரியும், பெரிய ஒரு மரம் அப்படியே சாஞ்சி அதில் இருக்குது முழுக்க. இப்போ என்னென்னு சொன்னால், இந்த ஆண்களோட அவரை கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க இயலாமல் இருக்கிற
வேறு இருத்தி கொண்டு தான் போக வேண்டி கிடாக்கு. என்னென்று கூட்டி கொண்டு போகிறான்னு தெரியல கிடாக்கு. அவர் கால் ரெண்டும் பயங்கரமான நோவு தான். என்ன செய்கிறான்னு தெரியல. பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக நின்று போவோம். அவருக்கு இயலாது. இப்போ அந்த உணர்வுகள் எங்களுக்கு தானே தெரியும். அவரங்க இயலாட்டி என்ன செய்கிறது. அதனால் கொஞ்சம் இருந்து ஆறுதலாக போவோம். பாவம் என்ன நம்பி வந்துட்டுது. அதனால் கூட்டி கொண்டு போகணும். முருகன் எனக்கு துணை இருக்கிறபடியாக அவருக்கும் துணை புரிஞ்சு அவர்கிட்ட காலை இப்போ ஒரு பலமான காலாக்கினால் கூட்டி கொண்டு போகலாம்னு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம், தொடர்ந்து பயணிப்போம். சின்னால் நித்திரியா போனா மற்ற நாங்கள் ஹலோ ஹலோ முருகா யூடியூப்ல ஓடுங்களா? என்ன போடணுமா? கட்டாயம். லைக் போட மாட்டேனா? பரவாயில்ல. சாமி சாமி வணக்கம் வணக்கம். அவங்க பின்ன லேட்டாக தான் வருவாங்க. நீங்கள் போங்க, நாங்கள் உங்களுக்கு பின்னால் அங்கே பிள்ளையாடிலாம் நிற்க போகிறீங்க. டீம் போதும். நீங்கள் எங்கே நிற்க போகிறீங்க? நாங்கள் பாலத்துக்கு அங்கால வாங்கலாம். பாலத்தடி தானே? பாலத்தடி தான். பாலத்தடி தான் நிற்க போகிறீங்க. சைட் அந்த சைடுக்கு நிற்பீங்க, நான் பாருங்க. வாங்க வாங்க. ஓகே. இப்போ பயணத்தில் வந்து நாங்கள் பாலத்தடிக்கு போகிறது கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். இருந்தாலும் நாங்கள் அந்த இடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். பக்தர்களும் போய்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நாங்கள் அது சம்பந்தமான காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. உண்மையில் பக்தர்கள் எல்லோரும் நீண்ட தூர பயணம். முதல் வந்து இங்கே பயணம் வலிக்கிடும்போது நான் அனுபவப்பட்டதில் ஒன்றை மட்டும் சொல்லுவேன். யாராவது நீங்கள் வலிக்கிறேன்னா தனியாக வலிக்கிடுங்க. அதே நேரத்தில் சாமான்கள் கூட கணக்கை கொண்டு வர தேவையில்லை. வேட்டி என்ற 2 வேட்டி, சாலில் இல்லாடி ஷோர்ட்ஸ் 2, அதாவது குளிக்கிறதுக்கு அளவான சாமானும் இதுக்கும் ஒரு பிளேட்டும் ஒரு கப்பும், அதாவது சாப்பிட்றதுக்கு ஏற்ற நெக்ஸு பிஸ்கெட்டுகள் இல்லாட்டி மிக்சர்கள் ஏதாவது பண்ணினாங்க. அதாவது யாரை நம்பி வராதிங்க, சரியான கஷ்டம். ஒரு அது உங்களுக்கு தான் இது, அதை நான் எந்த அனுபவம் மூலமாக சொல்கிறேன். அதனால் ஒன்று வந்தால் பொறுப்பு எடுத்து செய்யணும்னா செய்து கொண்டு கூட்டி கொண்டு போகலாம்.
இல்லாட்டி பயங்கர கஷ்டமாக இருக்கும். போகிற பயணம் நீண்ட பயணமாக மாறிவிடும். அதுதான் நிலைமை. இப்போ எனக்கு ஓரளவுக்கு என்னுடைய நட பயணம் வந்து சாதாரணமாக நடக்கிற நாட்கள் தான் நடந்து கொண்டு போகிறோம். அந்த 1 நாள் 2 நாள் முன்னுக்கு போகணுமென்று ஃபாஸ்ட்டாக போகலாம் ஒழிய மற்றபடி உள்ள இந்த 6 நாள் பயணத்தில் நாங்கள் 3 நைட் முடிச்சிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இருந்தாலும் வேகமாக போட்டும் பிரியோசனம் இல்லை. அப்படி என்றதான் இந்த வெறுப்புகள் வரும். மக்களை கூட்டி கொண்டு போகிறவைய நாங்கள் கவலைக்கு உள்ளாக்க வேண்டி வரும். அதனால் நீங்கள் கூடிய அளவுக்கு 6 நாள் பிளான் பண்ணால் 6 நாளே நீங்கள் பயன்படுத்துங்க. ஆறுதலாக நின்று பயன்படுத்துங்க. அவசரமாக போகிறோன்னு சொன்னால் தயவுசெய்து பயணங்களை நீங்கள் தனியாக போங்க. மற்றபடி அதுதான் என்னால் சொல்ல முடியும். தெரியல உங்களுக்கு இல்லைங்க. உண்மையில் நாங்கள் அந்த இடத்துலேருந்து வெளிக்கிட்டு இந்த இடத்து வரைக்கும் மொனராகலை மாவட்ட செயலகம் வந்து சவரிசி கஞ்சி எங்களுக்கு தந்து கொண்டிருக்கணும். உண்மையில் இந்த இடத்துல வந்தோன்னு அப்போ வயிறு ஃபுல்லாக அந்த கஞ்சியை கொடுத்தது எனக்கு கவலையாகவும் இருக்குது. அவங்க செய்கிறாங்க நல்லா நீட்டாக நல்ல ஒரு சவரிசி கஞ்சி செய்து எங்களுக்கு தந்து கொண்டிருக்கணும். அந்த காட்சி தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்படியே ஃபுல்லாக பாருங்க. அதோடு சேர்ந்து மக்களும் வந்து பக்தர்களும் வந்து சவரிசி கஞ்சி குடிக்கிற அந்த காட்சியும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எல்லாரும் விருந்து கஞ்சி குடிக்கணும். மொனராகலை பிரதேச செயலகம் செயலகம்னா பிரதேச சபா பிரதேச சபா வந்து இந்த கஞ்சி கொடுக்குற அந்த நிகழ்வு உண்மையில் ஒரு அற்புதமான நிகழ்வு. செயலகம் நல்லது செய்கிறார்கள். இது பிரதேச செயலகம் வந்து மொனராகலை பிரதேச செயலகம் வந்து இந்த தண்ணி வழங்கும் இதை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த எங்களுக்கு பாசமும் கூட அந்த பிரதேச செயலகம் தான் செய்யுது. உண்மையில் மொனராகலை பிரதேச செயலகத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதில் போட்டிருக்கு வருடாந்த கதிராம விரைகிற மங்கள நிகழ்வுக்கு பாத யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்களின் சோர்வினை போக்கும் வகையில் இடம்பெறவுள்ள சவ்வரிசி கஞ்சி தானம் ஏற்பாட்டுக்குழு மாவட்ட செயலகம் மொனராகலை அவங்கெல்லாம் அந்த இதை செய்கிறாங்க. உண்மையில் தண்ணியும் இப்போ கொண்டு வந்து பவுசரில் அடிக்கிறோம். உண்மையில் இந்த இடத்துல இந்த சேவை வந்து பெரிய உதவியாக இருக்கும். இந்த சேவை கோம சேவைக்காரன் කියන්න ඒකම් කාර්යාලයේ මේ වගේ දවස් 15ක් දෙනවා. ඒක අංශ වලින් ඇවිල්ලා. ප්ලෑනින් එකෙන් තමයි දෙන්නේ. ඒ වගේ හෙට තව කට්ටියක් එනවා. මේක ඉවරනකන් දිගටම දෙනවා අපි මේ විදිහට. සල්ලි ගවර්න්මන්ට් නෑ. ගවර්න්මන්ට් නෙවෙයි. අපි පුජ්ජිරික දෙන්නේ. පෞජ්ජිරික ඒවා. එහෙමද? ගවර්න්මන්ට් නෙවෙයි. පුජ්ජිරික එකතු කරනවා. පුජ්ජිරික එහෙම තමයි. කට්ටිය එකතු වෙලා ගෲප් එකක් විදිහට බඩු ගෙනල්ලා එහෙම දෙන්නේ. එහෙමද? ගවර්න්මන්ට් සම්බන්ධයක් නෑ. හරි හරි. ඔක්කොම වැඩ කරන්නේ ප්‍රදේශ සේලක කච්චේරි. දිස්ත්‍රික්කයට මොනරාගල බොහොම ස්තුතියි. හොඳයි. අපි මේ වෙලාවට ආවොත් අපිට දෙන්න බඩ විරලානේ. එහෙනම් අපිට සන්තෝෂයි. හොඳයි. ඔක්කොම වැඩ කරමු. நீங்கள் நடந்து வந்தீங்களா? உங்கள் அவ்வளோ தூரம் நடந்து வந்தீங்களா? இல்லாட்டி யார் தூக்கின்னு வந்தது? அம்மாவா? இந்த பாதையில் வந்தீங்க?
ஆ ஆ இந்த பாதையில் தான் நடந்து வந்திருக்கா. எவ்வளோ தூரம் நடந்து வந்தீங்க? பாலம் வந்துட்டுது. இந்த பாலத்துக்கு முன்னாடி இருக்கிறது இந்த பாலம். பாலத்தை தாண்டி தான் நாங்கள் போயிருக்க போகிறோம். நாங்கள் பாலத்தோட வெளியே போகிறோம். இங்கே பாருங்க எவ்வளோ க்ரௌட் நிற்குதுன்னு, எவ்வளோ பேர் படுத்திருக்கிறேன் பாருங்க. நிறைய பேர் படுத்திருக்கணும். இந்த ஆத்தங்கரையோட எல்லோரும் படிக்கணும், குடிக்கிறவ குளிக்கணும், எல்லோரும் செய்யணும். நாங்களும் அந்த பார்த்து போவோம். இந்தாலும் அப்படித்தான் எல்லோரும் குளித்து நல்லா குளிக்கணும். அப்படியே குளிக்கிறத சூப்பராக நாங்கள் இந்த இடத்துல வந்து தங்கி இருக்கிறோம். இது உண்மையில் ஒரு மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் அம்பாறை மாவட்டத்தை சேர்ந்த மக்களும் எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கிறோம். உண்மையில் நாங்கள் இந்த இடத்துல வந்தது பெரிய ஒரு விஷயம். இப்போ நாங்கள் பாலத்தடியில் இருக்கிறோம். பாலத்தடிக்கு அங்கால இனி நாங்கள் பிள்ளையாரடிக்கு போகணும். பிள்ளையாருக்கு முன்னம் கட்டக்கதிர் கிராமத்துக்கு போகணும். கட்டக்கதிர் கிராமத்திலிருந்து அப்படியே தொடர்ந்து நாங்கள் எப்பவும் பாருங்கள், எனக்கு பின்னால் எப்பவும் வேல் இருக்கும். நீங்கள் எந்த காணொலியை பார்த்தாலும் எனக்கு பின்னால் எப்படி வேல் இருக்கும். நான் தொடங்கின பயணத்திலேருந்து முடிவு மட்டும் இந்த வேல் என்னட்ட இருக்கும். இது வந்து அதாவது உகந்த மலைக்கு கொடுக்க போகிற இந்த மேலே இந்த வேல் இது இனிவில் கன்சாமி ஆலயத்தினுடைய மூலஸ்தானத்தில் இருந்து நான் எடுத்துக்கொண்டு வரேன். இந்த வேல், இந்த வேல்லாம் எனக்கு பாதுகாப்பாக வந்து கொண்டு இருக்குது. இந்த வேலை கொண்டே நான் ஏழுமலையானிடம் சேர்த்து அப்படி வருவேன். தொடர்ந்து இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து பாலத்தடின்னு சொல்கிறது. இனி நாங்கள் போகிறோம் கதிர்கிராமம், பிறகு பிள்ளையாரடியிலேருந்து நேராக கதிர்கிராமத்துக்கு போய் கதிர்கிராமத்துலேருந்து நாங்கள் மேலே மலைக்கு ஏற தயாராக இருப்போம். சரி ஐயா, அந்த இதில் தன்மையிலேயும் ஐயா எனக்கு பின்னால் வந்தது, அவருக்கு பின்னால் நான் வந்தது அற்புதமான ஒரு நிகழ்வு.